ஒன்னும் அவசரம் இல்லை, விலகி பாருங்க. பார்க்க பார்க்க பரிணாம வளர்ச்சியில தாயும் தகப்பனும் முதுமையை நோக்கி எப்படி போயிட்டே இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பாவுடைய பார்வையில் நிறைய மாற்றம் வந்தாச்சு. அம்மா அப்பாக்காக வேற மாதிரி சமைக்கிறாங்க. உங்களுக்கு ரோஸ்ட் போட்டு 4 பக்கம் நெய் ஊத்தி எண்ணெய் ஊத்தி எல்லாம் பண்ணி போதுமா முருகலா இருக்கா அப்படின்னு அந்த தோசைக்கல்ல விட்டு தோசை ஐயோ எடுத்துட்டு என்ன இதுக்கு மேல இருந்தா தீஞ்சு போயிருவேன் அதுவே எழுந்து வர அளவுக்கு அதை முருகலா பண்ணி கொண்டு வந்து கொடுத்து காதுல ஒரு பென்சில் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு பக்தி பரவசத்தோட பார்க்கும்போது இன்னும் ஒண்ணு கூட அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அப்பா கிட்ட பாத்தீங்கன்னா இந்த முருகல் தோசையெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இட்லி பாத்திரம் மூடி எடுத்து வச்சு அம்மா மூடி வச்சு இது பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் பாருங்க, அவங்களுக்கு வயசு மட்டுமே ஆகல, அந்த வயசு தேவையில்லாத நோய்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விண்ணப்பமாகவும் கை நீட்டி உட்கார்ந்துருக்கு. அப்புறம் தேங்காய் சட்னி இல்லையா, தக்காளி சட்னி இல்லையா அப்படியெல்லாம் கேட்க கூட உங்களுக்கு தெரியாது. ஒயிட் சட்னி இல்லையா, ரெட் சட்னி இல்லையா அப்படின்லாம் கேட்கதானே தெரியும். தமிழ் அந்த அளவுக்கு பழக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அம்மா ஓடி வந்து ஐயோ இன்னைக்கு இல்லப்பா சாம்பார் தானா, சரி பரவாயில்ல 2 வேணாம், ஒரு தோசை இன்னொன்னு போடுங்க. ஒன்னும் குறைய போறது இல்ல. ஆனாலும் கேக்குற துணி அப்பாவை பாத்தீங்கன்னா அப்பாவுடைய உணவு முறையில மாற்றம் இருக்கும். நடையில அந்த பழைய ஸ்பீடெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாக்கணும், நான் என்ன அவங்கவுங்க அம்மா அப்பாவை தானே பார்க்க சொல்றேன். இதுக்காக பக்கத்து வீட்டு குழந்தைய கூட்டிட்டு வர முடியும், வாடகை கொடுத்து இவங்களை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்ல. உங்களுக்கே அதற்கான அவகாசமும் நேரமும் இல்ல அப்படின்னா வேற என்ன பண்றதுக்காக தான் உங்களுக்கு இப்ப நாங்க கல்வியை கொடுத்துட்டு இருக்கோம். 24 மணி நேரத்துல உருப்படியா செஞ்ச எதுவுமே இல்லை. ஆக திரும்பி பாருங்க, ஒண்ணும் இல்ல. இந்த 2 மாசமும் இத்தனை வருஷம் நீங்க ஓடி 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 படித்ததாக ஒரு கதை சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, கதைதான். ஆசிரியர்களான எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஓடுற மாதிரி ஒரு நடிப்பு, நீங்க ஓடுற மாதிரி நடிப்பீங்க, நம்புற மாதிரி நாங்க நடிப்போம், படிக்கிற மாதிரி நடிப்பீங்க, படிச்ச மாதிரி நாங்க நம்புவோம். இதுக்கு நடுவுல ஏதோ சில மார்க். இது அத்தனையும் தாண்டி இந்த 2 மாசத்துல எத்தனை பேர் அப்பாவுக்காகப்பா நான் வண்டி பண்ணி தரேன்ப்பா, நான் ஏர்ன் பண்றேன்ப்பா, உட்காருங்கப்பா, இது என்னப்பா இது தோளுக்கு மிஞ்சி வளர்ந்தாச்சு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன்ப்பா எல்லாம். இதற்காக அடுத்த குழந்தைய வாடகை எடுக்க முடியாது. நீ சின்னதா பிறந்துக்கிற வரைக்கும் எல்லாம் கேட்டது மகனா மகளான்னு யாரும் கேட்கல. சார் பையனா பொண்ணா அப்படின்னு பிறந்த உன்னை கையில எடுத்ததுக்கு அப்புறம் பையன் பொண்ணெல்லாம் கிடையாது, அந்த வார்த்தைகளே இல்ல. மகனா மகளா கையில ஒரு குழந்தைய வச்சுட்டு நிற்கும் போது அம்மாவானாலும் அப்பாவானாலும் நினைப்பாங்க இதுக்கு ஒரு 18 வயசு ஆகும், என் கை கால்லாம் கொஞ்சம் தளர்ந்து போகும், அவ்வளவேதான். சாஞ்சுக்கு தோளா என் பையன் நிற்பான், சாஞ்சுக்கு தோளா என் பொண்ணு இருப்பா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல கையில ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு போன் வந்த அடுத்த நிமிஷம் நீ வீட்டை விட்டு வெளியில போய் வராண்டால நிக்கிறல்ல, யார் தோல்ல சாஞ்சுக்க போறாங்க? யோசிச்சு பாரு. ஒண்ணும் இல்ல, நான் சின்ன சின்ன விதைகளை மட்டும் தான், குற்றமே இல்லை. நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் குழந்தைங்களா இருக்கும். அப்பா அம்மா முடிஞ்சுதா, தாத்தா பாட்டின்னு வீட்டுல இருக்காங்க. இந்த தாத்தா பாட்டி பண்ண பெரும் தியாகம் தான் அப்பா அம்மாவா வந்திருக்கும்.